அண்ணனா? ஆமாண்ணா. ரட்சாபந்தன்கிறத மறந்துட்டு கைய நீட்டிட்டேன். இனிமே எப்படி துளசிக்கிட்டு நான் எல்லாம் சொல்றது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு இல்ல துளசி, இனிமே எனக்கு இல்ல. மேடம், வணக்கம் மேடம். சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு வரன் பார்க்கணும். எங்க இருந்து வரீங்க? பூந்தமல்லில இருந்து வரேன் மேடம். சரி, ஓகே, என் கூட வாங்க. வாங்க சார். வாங்க சார். தேவி, சாரோட சிஸ்டருக்கு வரன் பார்க்கணுமா? ஓ அப்படியா? சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. வாங்க சார், வந்து உட்காருங்க. சரி மேடம். சொல்லுங்க சார், உங்க சிஸ்டர் பத்தின டீடைல்ஸ நான் கேட்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க சார், உங்க சிஸ்டரோட பேர் என்ன? கீதா. ஹலோ. ரஜினா, தேவியோட நம்பர் ரீச்சே ஆகல. அவளை என் கேபினுக்கு கொஞ்சம் வர சொல்றியா? அவங்க புது கிளையண்ட்டுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். முடிச்சிட்டு வர சொல்லட்டுமா இல்ல உடனே வர சொல்லட்டுமா மேடம்? சரி, வேண்டாம், அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, நானே போய் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். ஓகே சார், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். உங்களுக்கு எந்த ப்ரொஃபைல் ஓகேவோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க, நம்ம பேசிடலாம். தேங்க்ஸ் மேடம். சரிங்க சார், மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ரிசப்ஷன்ல சொல்லிடுங்க. ஓகே மேடம். சரி, அப்போ வரேன் மேடம். நான் கிளம்புறேன். தேவி, இந்த ஃபைல்ல இருக்கிற கிளையண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு டே வைஸ் வேணுமே. கொடுங்க. ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்றீங்களா? சரி, சீக்கிரம் முடி. மேடம் சார், என்னுடைய கார் சாவியை மறந்து வச்சிட்டேன் உள்ள, கொஞ்சம் எடுத்துக்கிட்டா? நல்லா பாத்தீங்களா? உள்ளதான் வச்சீங்களா? ஆமா மேடம், உள்ளதான் வச்சேன் மேடம். எல்லாமே உங்க மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். சரி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் தேவி. சரி, ஓகே, இது போதும். வரேன்.
சரி ஓகே, உள்ள போய் பாருங்க. ஓகே மேடம். மேடம், என் கார் சாவி இங்க எங்கேயோ வச்சுட்டு போயிட்டேன். ஆ, இருங்க பாக்குறேன். விஜயக்கா, இதுவா? ஆமா மேடம், இதுதான் மேடம். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். அப்ப நான் வரேன் மேடம், வரேன். இவங்க நேத்து கேப்ல போட்டோ மிஸ் பண்ணவங்களாச்சே. ஹலோ சார், அங்கெல்லாம் போக கூடாது. இல்ல மேடம், எனக்கு அவங்கள தெரியும் மேடம். நேத்து தான் அவங்கள டிராப் பண்ண மேடம். டிராப் பண்ணிட்டு போகும்போது போட்டோவை மிஸ் பண்ணிட்டாங்க. அதை கொடுக்கணும்னு வச்சிருக்கேன். அதை நேர்ல பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். ஓகே சார், போங்க. சரி மேடம். மேடம், யார் சார் நீங்க? என்ன தெரியலையா மேடம்? நீங்க நேத்து என் கேப்ல தான் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனீங்க. கேப் டிரைவர் மேடம். ஆ, ஞாபகம் வந்துருச்சுண்ணா. வாங்க, உள்ள வாங்க. மேடம், நேத்து நீங்க ஒரு போட்டோவை என் கார்லயே விட்டுட்டு போயிட்டீங்க மேடம். அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆமா, இவங்க யார் மேடம்? என் அம்மாண்ணா. நினைச்சேன் மேடம், அம்மாவா தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆமா மேடம், அம்மாவோட போட்டோ மிஸ் ஆனா ஃபீல் பண்ணுவீங்கன்னு தோணுச்சு. அதான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொடுத்துடலான்னு பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். அம்மா நினைப்பு வரும்போதெல்லாம் நான் இந்த போட்டோவை தானே எடுத்து பார்ப்பேன். பார்க்கும்போது இல்லைன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பேன். இப்போ அம்மா வேற இல்லையா, இப்போதைக்கு இந்த போட்டோ தான் எனக்கு ஆறுதல். என்ன மேடம் சொல்றீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி தானே இவங்களை பார்த்தேன். அதுக்குள்ள அம்மாக்கு என்னாச்சு மேடம்? அன்னைக்கு பார்க்கும்போது கார்ல நல்லா தானே தூங்கிட்டு இருந்தாங்க. கார்லையா? ஆமா மேடம், கார்ல தான். ஏன் காருன்னு நினைச்சு தூங்கிட்டு இருந்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் மேடம். என்னண்ணா சொல்றீங்க? இவங்க கார்ல தூங்கிட்டு இருந்தாங்களா? ஆமா மேடம். அண்ணே, நீங்க சொல்றது உண்மையா? இவங்களையா நீங்க கார்ல பாத்தீங்க? ஆமா மேடம், இவங்கள தான் பார்த்தேன். ஹைவேல இருக்கிற ஹோட்டல்ல நான் சாப்பிட்டு வரும்போது இவங்கள பார்த்தேன். எப்ப பாத்தீங்க? 20 நாளுக்கு முன்னாடி மேடம். இருபது நாளைக்கு முன்னாடியா? ஆமா மேடம், கரெக்டா 20 நாளுக்கு முன்னாடி தான் இவங்கள பார்த்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவங்க தான் மேடம். அம்மா இறந்து மேடம், என்ன மேடம் ஆச்சு? இல்லைண்ணே,
என் அம்மா இறந்து 1 மாசம் ஆயிடுச்சு. நீங்க 20 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்றீங்க? என்ன மேடம் சொல்றீங்க? 1 மாசம் ஆச்சா? ஆமாண்ணா. மேடம் தெரியாம சொல்லாதீங்க. 20 நாளுக்கு முன்னாடி நான் இவங்கள பார்த்தேன். உயிரோட தான் இருந்தாங்க மேடம். அவங்கள போய் 1 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க? அண்ணா, நிஜமாவே நீங்க இவங்கள தான் பாத்தீங்களா? நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. சத்தியமா இவங்கள தான் பார்த்தேன் மேடம். தூங்கிட்டு இருந்தவங்கள எழுப்பிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண மேடம். என்ன நம்புங்க மேடம், இவங்க சாகல. அம்மா, உயிரோட தான் இருந்தாங்க மேடம். அவங்கள போய் 1 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க? சத்தியமா இவங்கள தான் பார்த்தேன் மேடம். என்ன நம்புங்க மேடம், இவங்க சாகல. துளசி, என்னம்மா என்னாச்சு? பைரவி போட்டோல இருக்கிற மாலை எடுக்கிற, பொட்டு அழிக்கிற, விளக்க அணைக்கிற, என்னதான் ஆச்சு? துளசி, துளசி, என்னாச்சுமா? அம்மா, அம்மா, அம்மா. என்ன துளசி, என்னாச்சுமா? எப்படி கண் கலங்கிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? பைரவி அம்மா, பைரவி அம்மா. என்னடி, என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? என்ன ஆச்சு துளசி? ஏன் அழுகுற? பைரவி அம்மா சாகல. இவங்க உயிரோட தான் இருக்காங்க. என்னம்மா சொல்ற? அம்மா, இவங்க உயிரோட தான் இருக்காங்க. என்ன துளசி சொல்ற? பைரவி எப்படி உயிரோட? உயிரோட தான்ப்பா இருக்காங்க. நம்ம எல்லாரும் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு கேப் டிரைவர் அவங்கள பாத்திருக்காருப்பா. கேப் டிரைவரா? ஆமாப்பா. எப்ப பார்த்தாரு? எங்க பார்த்தாரு? 20 நாளைக்கு முன்னாடி டிரைவர் அண்ணா அவங்கள ஒரு ஹோட்டல்ல பாத்திருக்காருப்பா. 20 நாளைக்கு முன்னாடியா? ஆமாம்மா. யாரோ ஒருத்தர் அம்மாவை படுத்த படுக்கையா
கேப்ல வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. அம்மா இறந்து 30 நாள் ஆயிடுச்சு. ஆனா அந்த டிரைவர் அம்மாவை 20 நாளைக்கு முன்னாடி கார்ல கூட்டிட்டு போனதை பாத்திருக்காரு. துளசி, நீ சொல்றதெல்லாம் உண்மையாமா? அவர் வேற யாரையோ பார்த்துட்டு சொல்லலையே. அம்மாவோட இந்த போட்டோவை பார்த்ததா சொன்னாருப்பா. அவர் சொன்னது உண்மைதான். அம்மா உயிரோட தான்ப்பா இருக்காங்க. அண்ணே, நீங்க உயிரோட இருக்கிறது தெரியாமல நாங்க உங்களுக்கு காரியம் பண்ணோம். சிவகாமி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. சரி, உடனே நம்ம கிளம்பி மாமா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லுவோம். ஆமாங்க, அண்ணன் கிட்ட சொல்லுவோம். ஆமா. ஆமா. அம்மா, அம்மா, அண்ணே, அம்மா, அண்ணே. என்னம்மா, ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அண்ணே, அப்பா, அண்ணே. என்னம்மா, என்னாச்சு? அண்ணே, அண்ணி உயிரோட தான் இருக்காங்கண்ணே. என்னம்மா சொல்ற நீ? ஆமாப்பா, என் அம்மா சாகல, உயிரோட தான் இருக்காங்க. அப்பா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இருங்க, நான் கேப் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கறேன். நீங்களே கேட்டுக்கோங்க. நான் நேரா வரேன் சார். வாங்க. விஸ்வா, விஸ்வா, என்ன குடும்பமே ஒன்னா வந்திருக்கு? விஸ்வா, அண்ணி பைரவி அண்ணி உயிரோட தான் இருக்காங்க. ஆமாப்பா, பைரவிய கேப் டிரைவர் ஒருத்தர் இப்பதான் ரீசெண்டா பாத்துருக்காரு. இன்னும் உளறீங்க? உளரலப்பா, உண்மையை தான் சொல்றோம். அண்ணி நம்மளை விட்டு போல விஸ்வா. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? அவங்கதான் உளறிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் நின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சார். அண்ணா, என் அம்மாவை பார்த்ததா சொன்னீங்கல்ல, அத பத்தி சொல்லுங்கண்ணா. ஆமா சார், நான் இவங்க அம்மாவை பார்த்தேன் சார்.
எப்போ பாத்தீங்க? ஒரு 20 நாளுக்கு முன்னாடி இருக்கும். எங்க பாத்தீங்க? வண்டலூரை தாண்டி ஹைவேல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல சார். நீங்க சொல்றது உண்மையா? சாமி சத்தியமா உண்மை சார். நான் ஏன் சார் உங்ககிட்ட பொய் சொல்லணும்? ஐயோ, இந்த ஆளு வேற அத்தைய பார்த்தேன்னு சொல்றானே. இவங்கள தான் பாத்தீங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. சார், நான் பார்த்தது இவங்கள தான் சார். வண்டலூரை தாண்டி ஹைவேல இருக்கிற ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளியே வந்தேன் சார். அப்போ